வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸு. மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் இந்த பிக்சர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே கீழே இருக்கிறது மேனேஜ்மெண்ட்டு, ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ அட்மினுக்கு கீழே தான் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்ல வராங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் லெவலில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா சூப்பர்வைசர், மேனேஜர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் வந்து பார்த்தோன்னா மேனேஜிங் டைரக்டர், போர்ட் ஆஃப் டைரக்டர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு 5 மார்க்கில் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நம்ம ஷார்ட்டாகவுமே வந்து பார்த்தோன்னா எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறப்போ பாரட்டின்னு பார்க்குறப்போ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிடில் அண்ட் லோயர் லெவல், அட்மினிஸ்ட்ரேஷன்றது வந்து டாப் லெவல். அடுத்து ரோலுன்னு பார்க்குறப்போ மேனேஜ்மெண்ட்டுன்றது எக்ஸிக்யூட்டிவ் லெவல், பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ன்றது என்ன அப்படின்னா டிசிசிவ் லெவல். முடிவெடுக்கக்கூடியது யார் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான். அப்போ டிசிசிவ் லெவல். அடுத்தது கன்சர்ன்டு வித்துன்னு பார்க்குறப்போ பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். அவங்க போடக்கூடிய பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, செயல்படுத்துறது மட்டும்தான் இவங்களோட வேலை. பட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பாலிசி ஃபார்முலேஷன், ஒரு பாலிசியை ஒரு கொள்கைகளை உருவாக்குறதே யார் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் அப்ளிகபிள் டு ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன்ஸ், தட் இஸ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸு. லாபம் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் பிஸ்னஸ்க்கும் இது ஏற்றது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ், மிலிட்ரி, கிளப் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ், ஹாஸ்பிட்டல், ரிலீஜியஸ், எஜுகேஷ்னல் ஆர்கனைசேஷன் இது எல்லாத்துக்குமே ஏற்றதாக இருக்குது, சூட்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் பார்க்குறப்போ மேனேஜிங் ஒர்க். ஸோ ஒர்க்கை மேனேஜ் பண்ணக்கூடியது தான் இவங்களோட ஒர்க்கு. இங்கே வந்து அலக்கேட் பண்ணக்கூடியது அட்மினிஸ்ட்ரேட்டிவோட ஒர்க்கு. கீ பர்சன் பார்க்குறப்போ இவருக்கு பேர் என்ன அப்படின்னா மேனேஜர், இவருக்கு பேர் என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்ல போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவேஷ்னல் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ பாருங்கள். டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.